லக்ஷ்மி அம்மா பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்றா, வந்துட்டாரே அந்த மூக்குத்திய காணுமே நினைச்ச பொழுது பெருமாளுக்கு வச்ச தீர்த்த வட்டில அந்த மூக்குத்தி இருக்கு. டபக் போட்டு கதவை திறக்க போயிட்டான். எப்படி வந்தது, யார் போட்டா, இதெல்லாம் விசாரிக்கல. அப்போ லெட்ஸ் கிராஸ் தி பிரிட்ஜ் ஆஸ் அண்ட் வென் இட் கம்ஸ்னு நேர போனா கதவை திறந்தா. சீனப்ப நாயகர் பார்த்தா அதே ஆப்பிரிக்கன் இது ப்ளூ ஜாக்கர் அப்படியே இருக்கு. ಏನು ಯಾಕೆ ಇವಾಗ ಬಂದ್ರಿ அப்படின்னு ನಾವು ಕೇಳ್ತಾರ. ಇಪ್ಪ ಎದಕ್ಕೆ ಬಂದೆ? ಅದು ಏನು ನಿನ್ನ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಅಭಿಲಾಷೆ, ಆತಿಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀನಿ. ಓ ಮದುವೆ ಆಯ್ತಲ್ವೇ, ಉನ್ನ ಪಾಕಣೋಂಗ್ರ ಆಸೆ ಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮ ಬಂದಿದ್ದೀನಿ ಮನೆಗೆ, ಏನ್ ಹಿಂಗ್ ಕೇಳ್ತಾ ಇದೀயா ನೀನು அப்படின்னு சொல்லிட்டு தன் அங்கவஸ்திரத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த மூக்குத்திய பார்க்கலாம். பார்த்தா அது காணும். இந்த மூக்குத்திய அந்த மல்லர் கொடுத்துருக்காரு. ಸರಿ ನಾನು ಬರ್ತೀನಿ. ಏನ್ರಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಮನೆ ಒಳಗಡೆ ಬನ್ನಿ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ, ಯಾವ್ದಾದ್ರು ಬಿಸಿಬೇಳೆ ಹುಳಿ ಅನ್ನ ಯಾವ್ದಾದ್ರು ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ವಿದ್ಯಾರ್ಥಿ ಭವನಲ್ಲೇ ಸಿಗತ್ತಾ ಮಸಾಲೆ ದೋಸೆ, ನಮ್ಮ ಕಡೆನೂ ಸಿಗತ್ತೆ ಬನ್ನಿ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். கடைக்கு போய் பார்த்தா பயம் இவருக்கு, அந்த மூக்குத்திய காணுமே. அந்த மல்லர் வந்து கேட்பாரோன்னு. அப்போ முதல்ல வந்த அந்தணன் தம்பூரி மீட்டிதவ அவர் ஒரு வர தம்பூரி கொட்ரி இவ ஆத்துல ஆர்டிஃபேக்டா வச்சிருக்க ஷோகேஸ்ல. அடுத்தது ಪೂಣಲಕ್ಕಾಗ ಧನಂ ಕೇಟ್ಟು ಬಂದವನ್ ಪತ್ರಿಕೆ கொடுக்க வர. ತುಂಬಾ ಸಂತೋಷ ರೀ, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಉಪನಯನ ಬರಬೇಕು. ಇವருக்கு என்னன்னா நம்ம பணம் கொடுக்கலையே, இவருக்கு எங்கன்னு கிடைச்சது. அதே சமயத்துல அந்த மல்லர் வரார், மூக்குத்திய கொடுன்னு. மூக்குத்தியும் இப்ப இல்ல. இந்த அந்தணருக்கு எங்கேன்னு பணம் கிடைச்சதுன்னு தெரியல. கொடுக்க வேண்டிய தம்பூரி வீட்டுல இருக்கு. ஒரே சமயத்துல இவ 3 பேரும் நகைத்தார்களாம், சிரித்தார்களாம். அப்போதுதான் சீனப்ப நாயக்கருக்கு தோணிடுத்து, என்னவோ இங்க நடக்கிறது ஒண்ணுமே நமக்கு புரியலையேன்னு. வரிசையா இந்த வந்த அந்தணர், தம்பூரியை மீட்டு கொண்டு வந்த அந்தணர், உபநயனத்துக்காக அழைத்து வந்த அந்தணர், மூக்குத்தியை கேட்டு வந்த மல்லர், 3 பேரும் வரிசையா ஒரு மலையில் இருக்கக்கூடிய குகையை நோக்கி போனாலாம். சீனப்ப நாயக்கரும் அவளை பின்தொடர்ந்தே போனார். கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற உள்ள போயிருக்கார். அங்க போன உன்னதான் 3 பேரும் காணாம போய் ஒரு உபதேசம் காதில் நடந்ததாம். அது என்ன மந்திரம்ங்கிறார். இந்த மந்திரம் காஷியில யாராவது பரமபதித்தாலும் சிவபெருமான் அவர்கள் காதிலே சொல்லக்கூடிய ஒரு நாமா, பவாப்தியை தாண்டக்கூடிய நாமா ராம மந்திர. ராம மந்திரவ ஜபிசோன்னு பாடுறார் தாசர்வாள். ராம மந்திரவ ஜபிசோ, ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ, 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 ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ. ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ, ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ. ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ, ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ. ಮೆಚ್ಚಿನಿಗೆಡಬೇಡ ಆ ಮಂತ್ರ, ಈ ಮಂತ್ರ ಮೆಚ್ಚಿನಿಗೆಡಬೇಡ ಆ ಮಂತ್ರ, ಈ ಮಂತ್ರ ಮೆಚ್ಚಿನಿಗೆಡಬೇಡ. ಸೋಮಶೇಖರ ಭಾಮಿನಿ ಗೊರೆದಿಗ, ಸೋಮಶೇಖರ ಭಾಮಿನಿ ಗೊರೆದಿಗ, ಸೋಮಶೇಖರ ತನ್ನ ಭಾಮಿನಿ ಗೊರೆದಿಗ. ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ, ರಾಮ ಮಂತ್ರವ ಜಪಿಸೋ ಹೇ ಮನುಜ. குகைக்குள்ளே 3 பேரையும் தொடர்ந்து சென்ற சீனப்ப நாயக்கர்
வெளியே வரும்போது புரந்தர தாசராக வந்தார். That 1 second of enlightenment, that one instance was enough to let transform a miser called Chinappa Nayaka into a grand musician who magnanimously gave this world a bouquet of compositions. தாசர்வாள் அப்போது பாடினதுதான், நினைத்து கொண்டே இரு ஹரியை. எந்த ஹரி கஜேந்திரனை மீட்டெடுத்தானோ, எந்த ஹரியின் நாமாவை சொல்லிக் கொண்டு திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரேன்னு லோகாச்சாரியர் எடுத்தாரோ, அதுபோல் நாம சங்கீர்த்தனத்துக்கு ஆதாரபூதராயிருந்தார் தாசர்வாள். ஹரிஸ்மரணே மாடோ நிரந்தரான். ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ, ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ, ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ. ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ, ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ. ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ. ಶೀಶಪುರದರ ವಿಠಲರಾಯಣ, ಶೀಶಪುರದರ ವಿಠಲರಾಯಣ, ಶೀಶಪುರದರ ವಿಠಲರಾಯಣ, ಸೃಷ್ಟಿ ಕೊಡೆಯನ ಮುಕ್ತಿ ಭಜಿಸಿ, ಸೃಷ್ಟಿ ಕೊಡೆಯನ ಮುಕ್ತಿ ಭಜಿಸಿ. ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ, ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ. ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ. வியாச தீர்த்தருங்கிற மத்வ சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியன். அவருடைய சபைக்கு தாசர்வாள் தான் எழுதின சாகித்யங்கள், தேவர் ராமாக்களை எல்லாம் எடுத்து சென்ற போது அந்த ஓலைகளை எல்லாம் தலையில் வைத்து கொண்டாராம் வியாச தீர்த்தர். இது சாதாரண சாகித்யம் இல்லப்பா, புரந்தரோபனிஷத். இதுக்கே ஒரு உபனிஷத்துன்னு பேரு, புரந்தரோபனிஷத்னு சொன்னாராம். அதே சமயத்தில் சககாலத்தில் வாழ்ந்தவர், சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் கனகதாசர்னு இன்னொரு தாசர். அவர் கௌடா சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஆச்சாரியனிடத்தில் அவ்வளவு பக்தி கொண்டவர். அவரை சபையில் ஒரு நாள் அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் கேட்டாளாம், நாங்கள்லாம் மோட்சத்துக்கு போக முடியுமா, நாங்கள்லாம் மோட்சத்துக்கு போக முடியுமா கனகதாசரே? நானு ஹோதரே ஹோதனு, நானு ஹோதரே ஹோதனு, நான் போனா போவேன். எவ்வளவு கர்வம், வித்யா கர்வம். நாங்கள்லாம் மோட்சத்துக்கு போவோமான்னு கேட்டா நான் போனா போவேங்கிறார். சபையில எல்லாரும் கனகதாசரை வெய்ய ஆரம்பிச்சுட்டா. அப்போ கனகதாசர் சொன்னார், நான் சொன்னதுக்கு பதில் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் புரந்தரதாசர், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னார். புரந்தரதாசர் சொன்னார், நான் போனா போவேன்னு அவர் கர்வத்துல சொல்லல, நான் அப்படிங்கிற எண்ணம் போயிட்டா போவோன்னா, நானும் போதரே போதனும். அது சொன்ன பிறகு ஒரு நாள் தாசர் துங்கா நதிக்கரையில நடந்து போயிட்டு இருக்க. 2 பெண்மணிகள் துங்கால இருக்கக்கூடிய ஜலத்தை 2 கட்டத்துல ரொப்பி வச்சிருக்கா. சண்டை, யார் முன்னாடி ரொப்பிப்போம், யாருடைய பானை ஒசத்தின்னு. தாசர் வாழ் தம்பூரியை விட்டுட்டு ஓடி போயிட்டார். அந்த பானையை கொடு. ஐயோ, நீங்க பானை இப்படி எடுத்தேன்னா டக்குன்னு உடஞ்சிரும். உடஞ்சா ₹1 தண்ணி தான் முக்கியம். என்ன சொல்றாரு இவருக்கு? ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போயிடுதா? தண்ணி எப்படி நம்ம பானை இல்லாம எடுத்துன்னு போவோம்? தாசருக்கு என்னன்னா, இந்த சரீரம்ங்கிறது பானை மாதிரி, உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா தண்ணீருங்கிற மாதிரி, இவ்வளவு இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்கின்றோமே, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு வழி தேடலையே. தாரக்கா பிந்திகே நானீரி கோகுவே
ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ಬಿಂದಿಗೆ ಹೊಡೆದರೆ ಒಂದೇ ಕಾಸು ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ ಅన్నారు. ತಾರಕ ಬಿಂದಿಗೆ ನಾನಿರಿ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ತಾರಕ ಬಿಂದಿಗೆ ನಾನಿರಿ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ಬಿಂದಿಗೆ ಹೊಡೆದರೆ ಒಂದೇ ಕಾಸು ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ಬಿಂದಿಗೆ ಹೊಡೆದರೆ ಒಳ್ಳೆ ಕಾಸು ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ತಾರಕ ಬಿಂದಿಗೆ ನಾನಿರಿ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ರಾಮನಾಮವೆಂಬ ರಸವುಳ್ಳ ನೀರಿಗೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ರಾಮನಾಮವೆಂಬ ರಸವುಳ್ಳ ನೀರಿಗೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ಕಾಮಿನಿಯರ ಕೂಡ ಏಕಾಂತ ಬಾಳಲು ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ತಾರಕ ಬಿಂದಿಗೆ ನಾನಿರಿ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ಬಿಂದು ಮಾಧವನ ಪಟ್ಟಗೆ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ಪುರದರ ವಿಠಲಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ಪುರದರ ವಿಠಲನ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ತಾರಕ ಬಿಂದಿಗೆ ನಾನಿರಿ ಹೋಗುವೆ ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ, ತಾರೆ ಬಿಂದಿಗೆಯ. சீனப்ப நாயக்கர் என்கின்ற புரந்தரதாசர் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக சென்று தம்பூரியை எடுத்துக்கொண்டு பெருமாள் மீது தேவர் நாமா பாடிக்கொண்டு வர, திருப்பதிக்கு சென்று பெருமாளுக்கு சயனோத்சவம் கண்டருளி துவாரம் வழியா பார்க்கிறார் என்ன நடக்கிறது ராத்திரின்னு. அப்போ சரஸ்வதி தேவி வீணையை மீட்ட பெருமாள் அங்க நாட்டியம் ஆடுவது போல் ஒரு காட்சி தாசர்வாளுக்கு தெரியுது. அதை அனுபவிக்கணும். சரஸ்வதி வீணமிட்றா, சாக்ஷாத் சரஸ்வதி தேவி, பெருமாள் டான்ஸ் ஆடுறார். அப்போ அப்படின்னர் தாசர்வாள். உடனே சரஸ்வதியும் பெருமாளும் திரும்பி பார்த்தாலாம். ஒரு ஸ்வரம் கொஞ்சம் சுமாரா இருக்கா மாதிரி இருக்கே சரஸ்வதி தேவி, ட்ரைட் அகெயின். இந்த பாடுற கான்டெஸ்ட் எல்லாம் குழந்தைகள் என்னமா பாடும் தெரியுமா? அந்த ஜட்ஜஸ் குருவா கொடுத்துருப்பா, ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கணும். അവിടെ ഒരു ഷഡ്ജം തിരുമ്പി പോയി, ഇവിടെ ഒരു പഞ്ചമം എടുത്ത് തൂക്കണം. എന്നത്തെ തൂക്കണം? இவாளை பாட சொன்னா தெரியும். அதே மாதிரி சரஸ்வதி தேவி ஒரு வீணை மீட்டு இருக்கும்போது சரஸ்வதி தேவியை மீட்டுறானா அதுல என்ன ஒரு விஷயம்னா, சரஸ்வதி தேவி யோக தசையில ஆவிர்பவித்து சொன்னாலாம், மியூசிக் அண்ட் இட்ஸ் டெக்னிகாலிட்டிஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், பட் வாட் கிவ்ஸ் இட் த ஃபிளேவர் இஸ் த பக்தி இன்சைட் இட். அதுக்குள்ள பக்தி. அந்த சமயத்துல பெருமாளை பார்த்துட்டா அது எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது. இன்னும் அந்த லெவலுக்கு அளவுக்கு நீ பக்குவப்படல தாசர்வாள். அப்போதான் தாசர்வாளுக்கு தெரிந்ததாம் சரஸ்வதி தேவியின் அனுகிரகத்தால் இப்படி வரணும்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ஷேத்ராட்டனம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வீடுக்கு ஒரு கோவிலுங்கிற ரேஷியோல இருக்கக்கூடிய ஊர் கும்பகோணம். ஒரு வீடுக்கு ஒரு கோவில். நீங்க திரும்பி பார்த்தாலும் ஒரு கோவில் பிரம்மாண்டமா இருக்கும். அதுல அங்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள், அம்பாளுக்கு மந்திரபீட்டேஸ்வரின்னு பேர் மங்களாம்பிகா, சிவபெருமானுக்கு கும்பேஸ்வரர். கும்பகோணம், கொடவாசல், திருச்சேரை மூணுமே சமுத்திர மந்தனத்தோடு சம்பந்தம் பெற்ற ஊர். அங்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் வந்து சொல்றாங்க, இவ்வளவு பெருமாள் மேல பாடுறீங்களே, எங்க கும்பேஸ்வரன் மேல பாடக்கூடாதா? அப்போ தாசர்வாள் வந்து ரொம்ப விசாரம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள், மத்வ சம்பிரதாயத்துல இருந்த நிறைய ஆச்சாரியர்கள் கும்பகோணத்துல இருந்தார், ராகவேந்திர தீர்த்தர், விஜயேந்திர தீர்த்தர் போன்ற மகான்கள் விசாரம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இடத்தில் விசாரம் பண்ணி வைஷ்ணவானாம் அகம் சம்புங்கிற வார்த்தையை வச்சுண்டு நம்ம ஒவ்வொரு சைவலீலையா பாடின் வரலாமேன்னு அங்க இருக்கக்கூடிய கும்பேஸ்வரன் மேல பாடிய ஒரு ஆச்சரியமான கீர்த்தனை தான் சந்திரச்சூட ஸ்ரீ சிவ சங்கர பார்வதின். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமாளை பாடி 1464 ஆண்டு 80 சம்பத்சரங்கள் 1000 பிறைகளை கண்டருளிய புரந்தரதாசர்
இந்த சங்கீத சாஸ்திரத்துக்கு பிதாமகர்னு கொண்டாடப்பட்டவர். யாரு பாடம் இன்று பயின்றாலும் உங்க வீட்டில் ஆரம்பித்தாலும் தாசர்வாள் லம்போதர லொக்குமிகரோலேந்து ஆரம்பிச்சு ಕೆರೆಯ ನೀರನ್ನು ಕೆರೆಗೆ ಚಲ್ಲಿ ಪದುಮನಾಭ எல்லாம் தாசர்வாள் வகுத்து கொடுத்த வழி. வேறுபட்ட பிதாமகர் அந்த சந்திரசூடன் மேல பாடினதையும் அனுபவிப்போம். அதே சமயத்தில் தசாவதாரங்களை இணைத்து ஒரு மங்களம் பாடியிருக்கார், அதையும் சேர்த்து அனுபவித்து பூர்த்தி செய்வோம். ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಸುಂದರ ಮೃಗಧರ ಪಿನಾಕಧರ ವರಗೋಲ್ಗಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರಧರ ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ನಂದಿ ವಾಹನ ಆನಂದದಿಂದ ಮೂರ್ ಜಗದಿ ಮೆರೆವನು ನೀನೇ. ನಂದಿ ವಾಹನ ಆನಂದದಿಂದ ಮೂರ್ ಜಗದಿ ಮೆರೆವನು ನೀನೇ. ಅಲ್ದು ಅಮೃತ ಘಟದಿಲ್ದು ಉಡಿಸಿದ ವಿಷದಿಲ್ದು ಪೂಜಿಸಿದವ ನೀನೇ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಕಂದರ್ಪನ ಕ್ರೋಧದಿಂದ ಕಳ್ದೇರದು ಕೊಂಡ ಉಗ್ರನು ನೀನೇ. ಕಂದರ್ಪನ ಕ್ರೋಧದಿಂದ ಕಳ್ದೇರದು ಕೊಂಡ ಉಗ್ರನು ನೀನೇ. ಇಂದಿರೇಶ ಶ್ರೀರಾಮನ ನಾಮವ ಚಂದದಿ ಪೊಗಳುವ ನೀನೇ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಬಾಲಮೃಗಂಡನ ಕಾಲ ನೆಲವಾಗಿ ಪಾಲಿಸಿದವನೀನೇ. ಬಾಲಮೃಗಂಡನ ಕಾಲ ನೆಲವಾಗಿ ಪಾಲಿಸಿದವ ನೀನೇ. ಕಾಲಕೂಟವನು ಮಡಮಾಡಿದ ಕಾಲಕೂಟವನು ಮಡಮಾಡಿದ ನೀಲಕಂಠನು ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ವಲಯದಿ ಕಪಾಲ ಬಿಡಿತು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವ ದಿಗಂಬರ ನೀನೇ. ವಲಯದಿ ಕಪಾಲ ಬಿಡಿತು
ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವ ದಿಗಂಬರ ನೀನೇ. ಜಲ ಮಾಡಿದ ಗೋಪಾಲನೆಂಬ ಹೆಣ್ಣಿಗೆ ಮರುಳಾದವ ನೀನೇ. ಜಲ ಮಾಡಿದ ಗೋಪಾಲನೆಂಬ ಹೆಣ್ಣಿಗೆ ಮರುಳಾದವ ನೀನೇ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ನರಗೆ ದಕ್ಷಿಣ ಕಾವೇರಿ ತೀರ ಕುಂಭಪುರ ವಾಸನು ನೀನೇ. ನರಗೆ ದಕ್ಷಿಣ ಕಾವೇರಿ ತೀರ ಕುಂಭಪುರ ವಾಸನು ನೀನೇ. ಕರದಲ್ಲಿ ವೀಣೆಯ ಗಾನವ ಮಾಡುವ ಪುರಗಭೂಷಣ ನೀನೇ. ಕರದಲ್ಲಿ ವೀಣೆಯ ಗಾನವ ಮಾಡುವ ಪುರಗಭೂಷಣ ನೀನೇ. ಕೊರಳಲಿ ಭಸ್ಮ ರುದ್ರಾಕ್ಷವ ಧರಿಸಿದ ಪರಮ ವೈಷ್ಣವ ನೀನೇ. ಕೊರಳಲಿ ಭಸ್ಮ ರುದ್ರಾಕ್ಷವ ಧರಿಸಿದ ಪರಮ ವೈಷ್ಣವ ನೀನೇ. ಕರುಣ ಗಮನ ಶ್ರೀ ಪುರದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯವು ನೀನೇ. ಕರುಣ ಗಮನ ಶ್ರೀ ಪುರದರ ವಿಠಲನ ಪ್ರಾಣ ಪ್ರಿಯನು ನೀನೇ. ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಸುಂದರ ಮೃಗರ ಪಿನಾಕ ಧರ ಗಂಗಾಧರ ಗಜ ಚರ್ಮಾಂಬರ ಧರ ಚಂದ್ರಚೂಡ ಶಿವಶಂಕರ ಪಾರ್ವತಿ ರಮಣ ನಿನಗೆ ನಮೋ ನಮೋ. ಮಕುಟಕ್ಕೆ ಮಂಗಳಂ ಮತ್ಸ್ಯಾವತಾರಗೆ ಮುಖಗೆ ಮಂಗಳಂ ಕೂರ್ಮನಿಗೆ. ಮಕುಟಗೆ ಮಂಗಳಂ ಮತ್ಸ್ಯಾವತಾರಗೆ ಮುಖಗೆ ಮಂಗಳಂ ಕೂರ್ಮನಿಗೆ. ಸುಕಟಗೆ ಮಂಗಳಂ ಸುಕರ ರೂಪಗೆ ನಖಗೆ ಮಂಗಳಂ ನರಸಿಂಹಗೆ. ಮಕ್ಷಗೆ ಮಂಗಳಂ ವಟುವಾಮನಿಗೆ. ಪಕ್ಷಗೆ ಮಂಗಳಂ ಪರಶುರಾಮನಿಗೆ. ಕಕ್ಷಗೆ ಮಂಗಳಂ ಕಾಕುಸ್ಥರಾಮಗೆ. ಕುಕ್ಷಿಗೆ ಮಂಗಳಂ ಶ್ರೀಕೃಷ್ಣನಿಗೆ. ಪುರಗಳಿಗೆ ಮಂಗಳಂ ಉತ್ತಮ ಬೌದ್ಧಗೆ. ಶರಣಗೆ ಮಂಗಳಂ ಸರ್ವಗಳಿಗೆ. ಪರಿ ಪರಿ ರೂಪಗೆ ಪರಮಾನಂದಗೆ. ಪರಿ ಪರಿ ರೂಪಗೆ ಪರಮಾನಂದಗೆ. ಪುರಂದರ ವಿಠಲಗೆ ಜಯ ಮಂಗಳಂ. ಪುರಂದರ ವಿಠಲಗೆ ಜಯ ಮಂಗಳಂ.